வணக்கம் மக்களே, எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோட்ல சிங்காலூர் தாண்டி ஒண்டிப்புதூர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரெண்டல் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி 100% உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகுங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒண்டிப்புதூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். G+2 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மக்களே. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல சிங்கிள் BHK 2 வீடு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு 3 பெட்ரூம் வீடு ஒன்று இருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய G+2 செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHK இருக்குங்க. தாராளமா ஒரு வாடகைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. திருச்சி ரோட்ல இருந்து ரொம்ப பக்கங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் தேடுறீங்க. பட் ஆனால் ஒரு ரைட்டான ப்ராப்பர்ட்டி யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படி கிடையாதுங்க. 100% உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே. ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் ப்ராப்பர்ட்டி. ரோடு பேஸ் எல்லாமே நீங்க பாக்குறீங்க. 23 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் வீடு எல்லாமே பக்கத்துல எல்லாத்துலயுமே வீடு இருக்குங்க. கையில பணம் இருக்கு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா மக்களே? கண்டிப்பா இது உங்களுக்கு சூட் ஆகும். எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ட்ராமாட்டிக்கலா சூப்பரா இருக்குங்க. எலிவேஷன் பார்த்தாலே பக்காவா இருக்கு. வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க மக்களே. 100% இது உங்களுக்கு சூட் ஆகும். திரும்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்ல அயன் கேட் கொடுத்து நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் போர்ட்டிகோவே கொடுத்துருக்காங்க மக்களே. தாராளமா இந்த வீட்டில் வரக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்குமே 2 வீலர் இங்கே பார்க் பண்ணிக்கக்கூடிய சௌகரியம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வெளியே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் BHK இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 அதாவது கீழேயே பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் BHK உங்களுக்கு இருக்குது. மேலே நம்ம அடுத்ததாக வந்து படிக்கட்டு ஏறுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3 BHK வந்துடும். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இங்கே தங்கிட்டு ரெண்டலுக்கு விடுற மாதிரி இருந்தாலும் 100% இந்த வீடு சூட் ஆகும். பார்த்தீங்கல்ல, பால்கனியே சும்மா டக்கராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பால்கனி பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க மக்களே. வெளியே நீங்களே பாக்குறீங்க எவ்வளோ கார் நிக்குதுன்னு பாத்தீங்களா? தாராளமா கார் பார்க்கிங்க்கு இந்த ஏரியால பிரச்சனையே கிடையாது. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான தென்னை மரங்க, நிறைய தோட்டமா இருக்கு. நல்ல ஒரு காத்து ப்ரொவிஷன் சூப்பரா இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா டம்மி பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். எங்க இந்த ஏரியால வந்து ரெண்டலுக்கு யாரும் வராம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, சுத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான வீடு இருக்கு, நீங்களே பாப்பீங்க. ஸோ மக்களே, இந்த வீடு உங்களுக்கு 100% சூட் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.